ரயில்வே கேட்டை கடக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுங்க லெஃப்ட் ரைட்டு பார்ப்போம். அதுதான் யதார்த்தம். அப்படியே மெத்தனை போக்கில் யாருமே ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணிட மாட்டோம் திறந்துருந்தாலே. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ரயில்வே கேட் திறந்தே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு போவோம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏதாவது வருதா அப்படின்னு. ஏன்னா நம்ம நாட்டை நம்ப முடியாது, எப்போ எங்கேருந்து வருவான்னு தெரியாது, இவங்க திறக்கிறானுங்களா திறக்கலையானு தெரியாது, பார்த்துட்டு போவோங்கிற மனநிலை தான் இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே உண்டு. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது ஒரு கேட்டு திறந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த வேன் ஓட்டுநர் லெஃப்ட் ரைட்டு பார்த்துருப்பாரு, பட் பார்க்கல. அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா ஒரு ட்ரெயின் வந்து அடித்த வேகத்தில் ஒரு உயிர் போகுது அப்படின்னா அப்போ அந்த ட்ரெயின் என்ன வேகத்தில் வந்திருக்கும். அந்த வேகத்தில் வரக்கூடிய ஒரு ட்ரெயினை ஒரு மனிதரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. அவர் பார்க்கல அப்படின்னா அதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேகமாக வரக்கூடிய ட்ரெயினை நீங்கள் பார்க்காம கடக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, டக்குன்னு உள்ளே வந்து பார்த்தோன்னே ட்ரெயினை பார்த்துட்டேன், பயந்துட்டேன், அடிச்சிருச்சு, இது ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. பட் நான் ட்ரெயினையே பார்க்கல, ஆனால் நான் கடக்கும்போது ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேன் ஓட்டுறனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஏட்டுக்கு உதவாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.